தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகளுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளி துறையில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நமது விஞ்ஞானிகளின் நிபுணத்துவத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் நாம் முன்னேறி செல்வதற்கு புதுமை மற்றும் உறுதியான பங்களிப்புடன் கூடிய ஆற்றல் காரணமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ககன்யான் போன்ற இலக்கை நோக்கிய விண்வெளி திட்டத்தில் முன்னேறி வருவதற்கு விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவில் விண்வெளித்துறை வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் இந்தியா இந்த துறையில் தனது பங்களிப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறை பொறியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தனியார் விண்வெளி திறமைகள் உலக அரங்கில் தனியான அடையாளத்தை உருவாக்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது வாழ்த்துச் செய்தியில், நிலவின் தென்துருவத்தை சந்திரயான் 3 செயற்கைக்கோள் அடைந்தது குறிப்பிடத்தக்க நிகழ்வு என கூறியுள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிறைவேற்றிய அளப்பரிய பங்களிப்பை நாம் கொண்டாடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அரங்கில் பல்வேறு நாடுகளுக்கு இணையாக குறிப்பிடத்தக்க சாதனையாக சந்திரயான் 3 விண்ணில் செலுத்தப்பட்டு வரலாற்று வெற்றி பெற்றதை இந்த நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் முற்போக்கு சிந்தனையின் பின்னணியில் இந்திய விஞ்ஞானிகள் அந்த மகத்தான சாதனையை படைத்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவில் இருந்து சூரியனை நோக்கிய இந்த விண்வெளித்துறையின் பயணம் நாட்டின் பெருமையையும் புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சாத்தியமான விண்வெளி எல்லைகளை கடந்து பணியாற்றி வரும் இஸ்ரோ பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் அறிவு திறனுக்கு தாம் தலைவணங்குவதாகவும் அவர்களின் செயல்பாட்டால் எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கம் கிடைக்கும் என்றும் எல். முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமது வாழ்த்து பதிவில், விண்மீன்களை ரசித்த தலைமுறையில் இருந்து விண்வெளியை ஆராய்ந்து உலகையே வியக்க வைக்கும் தலைமுறையாக நம் நாடு உயர்ந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பும் அறிவியல் மீதான தாகமும் இந்தியாவின் விண்வெளி பயணத்திற்கு புதிய சிறகுகளை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.